In the given figure, name the parallel lines. So first parallel lines. Parallel lines na என்னது ரெண்டு லைன் வந்து மீட் ஆகாம போயிட்டே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் parallel lines அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? சோ இதுல பார்த்தோம்னா எதெல்லாம் parallel lines அப்படின்னு பாத்தீங்கன்னா CD, இந்த CDன்ற லைன் ஓகே சிடின்ற லைன் எதுக்கு பேரலல் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ரெண்டு கோடு போடுவோம். சிடின்ற லைன் எதுக்கு பேரலலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎஃப்ன்ற லைனுக்கு பேரலலா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே சிடின்ற லைன் திரும்பவும் நம்ம சிடின்ற லைனை எடுத்துக்கிறோம். இது எதுக்கு பேரலலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிடி லைன் திரும்பவும் எதுக்கு பேரலலா இருக்குன்னா ஐஜே லைனுக்கு பேரலலா இருக்கு. ஓகேவா? பாருங்க சிடின்ற லைன் வந்து ஜிஹெச்ன்ற லைனுக்கு பேரலா இல்ல. சிடின்ற லைன் எதுக்கு இருக்கு ஐஜே அப்படின்ற லைனுக்கு பேரலா இருக்கு. கிளியர்? அதுக்கப்புறம் இப்போ நம்ம இஎஃப் எடுத்துக்கலாம். இஎஃப்ன்ற லைன் எதுக்கு பேரலா இருக்கு? இஎஃப்ன்ற லைன் சிடிக்கு பேரலா இருக்கு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அப்போ இஎஃப்ன்ற லைன் இன்னொன்னுக்கு என்ன பேரலா இருக்கு? இஸ் பேரலல் டு ஐஜே அப்படின்ற லைனுக்கு பேரலா இருக்கு. கிளியரா? சோ இதெல்லாமே என்னது parallel lines. இப்போ intersecting lines அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு லைன் இப்படி intersect ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் intersecting lines. இப்போ நம்ம எந்த லைன் எடுத்துக்கலாம்? முதல்ல இந்த பெரிய லைனை எடுத்துக்கலாம். கிளியரா? ஏபின்ற லைன் வந்து சிடி அப்படின்றதுக்கு வந்து intersect ஆயிருக்கா? ஏபி intersects ஏபி பாருங்க ஏபின்ற லைன் சிடின்றத இன்டர்செக்ட் ஆயிருக்கு. சிடின்ற லைனுக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அட் பாயிண்ட் என்னது? பி. அட் பாயிண்ட் பி. கிளியர்? சோ ஏபின்ற லைன் சிடின்ற லைனுக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. எந்த பாயிண்ட்ல? பின்ற பாயிண்ட்ல. அதே திரும்பவும் ஏபி அப்படின்ற லைன் வந்து எதுக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க இஎஃப் அப்படின்ற லைனுக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அட் பாயிண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அட் த பாயிண்ட் கியூல இன்டர்செக்ட் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் ஏபி லைன் எடுத்துக்கலாம். ஏபின்ற லைன் திரும்பவும் இது எது கூட இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த ஐஜே. ஏபின்ற லைன் இன்டர்செக்ட்ஸ் வித் ஐஜே அப்படின்ற லைன் கூட இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஐஜே நம்ம ஏன் இங்க டபுள் ஹெட்னு ஆரோ மார்க் போடுறோம்? லைன் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் போயிட்டே இருக்கு, இந்த பக்கமும் போயிட்டே இருக்கு. சோ ஐஜேன்ற லைன் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட் த பாயிண்ட் ஆர். கிளியர்? லாஸ்டா திரும்பவும் ஏபின்ற லைன் வந்து எங்க திரும்பவும் இன்டர்செக்ட் பாருங்க ஜிஹெச். ஏபின்ற லைன் வந்து ஜிஹெச் கூட தான் ஜிஹெச் அப்படின்ற லைன் கூடவும் என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அகைன் நீங்க என்னது? ஆர். ஸோ ஏபின்ற லைன் எப்படி இருக்கு? ஜிஹெச்ன்ற லைன் கூட இன்டர்செக்ட் ஆகுது. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் சேம் அஸ் ஆர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததா வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு லைன் எங்க மீட் பண்ணுதோ, எந்த இடத்துல மீட் பண்ணுதோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாருங்க. இந்த ஏபின்ற லைன் சிடிஏ இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் மீட் பண்ணுது இந்த பாயிண்ட். So what are the 3 points of intersection? P, Q, R. So these are points of intersection. Clear?